அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி பிஜி எக்ஸாம் வருமா என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இப்போ டிஎன்பிசி டிஆர்பி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஆனுவல் பிளான் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் டிசம்பர் எண்டுக்குள்ளே வெளியிட்டுறாங்க. டிசம்பர் இறுதி வாரத்தில் வருது. ஜனவரியில் பார்த்திங்கன்னா ஷெட்யூல் என்னன்றது அதுக்கு ஏன்னா டிஆர்பி ஆகட்டும் டிஎன்பிசி ஆகட்டும் படிக்கிற மாணவர்கள் இந்த ஆண்டு இந்த தேர்வு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு படிக்கணும் அப்படின்றதுக்காக டிஆர்பி போர்டு ஆகட்டும் டிஎன்பிசி போர்டு ஆகட்டும் தொடர்ந்து ஒரு ப்ரீவியஸ் இயர்ஸ்லாம் எந்தெந்த ஷெட்யூல் கால் ஃபார் வருன்றது போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டிஎன்பிசி போட்ட ஷெட்யூல் படி டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 தொடர்ந்து கால் ஃபார் வந்துகிட்ருக்கு. ஸோ டிஆர்பியில் தான் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. அதுக்கு மெயின் காரணம் நிறைய கேஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. நிறைய அடுத்தடுத்து கேஸ் போடுறதுனால இவங்க கொஞ்சம் டிலே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க கட்டத்தில் இந்த ஆண்டு மே மாதம் ஷெட்யூல் படி ஆஸ் பர் ஷெட்யூல் படி டிஆர்பி பிஜியில் 200 வேக்கண்ட், ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போது எலெக்ஷன்லாம் வந்திருந்ததுனால அந்த எக்ஸாம் தள்ளி போகுது. ரெண்டாவது இப்போ யூஜி டிஆர்பி கரெக்டாக எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இந்த வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி ஃபைனல் வர்றப்போ ஒரு கேஸ் போட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே இது தெரியும். அது இப்போது 1/7/2024 தான் அதுக்கு தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த மாதிரி இப்போ அடுத்தடுத்து பலவிதமான டிஆர்பி போர்டு இந்த டிஆர்பி பிஜிக்கு சிலபஸ் எல்லாமே இந்த டைம் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறதா அது ஒரு உயர்மட்ட குழு கொடுத்து அதே போல் ரொம்ப டஃப்பாக இப்போ இதுக்கு முன்னாடிலாம் ஈஸியாக கட்ட மாதிரி இந்த மாதிரி வரத்துக்கு இந்த டைம் வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ லாஸ்ட் மந்த்தே பார்த்திங்கன்னா ஒரு டிஆர்பி டெட் எக்ஸாம் ஆகட்டும் இதெல்லாம் ரொம்ப எளிமையாக புத்தகத்திலிருந்தே கொஷின்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி இல்லாமல் நிறைய ஜென்ரல் நாலேஜஸ் ஓரியன்ட்லாகவும் அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாகவும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி உயர்ந்த உயர்மட்ட குழு கல்வி சம்மந்தப்பட்ட உயர்மட்ட குழு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது எல்லாருக்குமே நீங்கள் நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படிக்காத ஒன்று புதுசாக வந்துட போகிறதில்ல. பட் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டஃப் இருக்கக்கூடியவங்க நல்ல நாலேஜ் இருக்கவங்க தான் உள்ளே வர முடியுன்ற ஒரு நிலை இருக்குது. நல்லா படிக்கிறவங்க கண்டிப்பாக வரலாம். ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா டிஆர்பி போர்டு ஒவ்வொரு வருஷமும் நடத்திட்டுருக்காங்க. இப்போது லாஸ்ட்டு இயர் கண்டக்ட் பண்ணல. இந்த இயர் வரத்துக்கான வாய்ப்பு 100% உண்டு. ஸோ டேட் தள்ளி போகும்போது ஒழிஞ்சு அந்த தேர்வு வராதிருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் என்னன்னா அந்த கால் ஃபார் அனௌன்ஸ் பண்ண பிறகு தான் ஒரு 90% படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 10% தான் ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு 3 வருஷம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு டிகிரி படிக்கிறோம், யூஜினா ஒரு 3 வருஷம் படிக்கிறோம், பிஜினா ஒரு 2 வருஷம் படிக்கிறோம். அந்த மாதிரி நம்ம ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கே இப்போ பிஎட்னா 2 வருஷம் படிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு டிகிரி நான் முடிக்கிறதுக்கு இப்போ 3 வருஷம் 2 வருஷம் ஒதுக்கி படிக்கிறப்ப ஒரு வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறப்ப நம்ம எல்லாமே நினைக்கிறோன்னா அந்த கால் ஃபார் டிக்ளேர் ஆன பிறகு தான் படிக்கணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி படிக்கிறதுனால தான் மதிப்பெண் நியரஸ்ட்டு போயிடுது. அதே மாதிரி 1 or 2 மார்க்கில் நம்ம போயிடுது. நிறைய வேதனைப்படுறோம். ஸோ திருப்பியும் பார்த்திங்கன்னா அடுத்து இன்னொரு லிஸ்ட் வருமா, அடுத்து இன்னொரு இது வருமா அப்படின்னு நம்ம கவலைப்படுறோம். அதே இப்போ படிக்கிறப்பயே முன்னாடியே திட்டமிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நிறைய மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக உள்ள வந்துடலாம் இல்லையா? அந்த மாதிரி இப்போ ஏற்கனவே தேர்வு எழுதி நியரஸ்ட்டு வந்த மாணவர்களுக்கு தான் அந்த வழி தெரியும். அந்த மாதிரி கடைசி கட்டத்தில் போய் நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறத விட முன்னாடியே நீங்கள் படிக்கிறது இன்றைக்கி வேஸ்ட்டாக போகிறதில்ல. சப்ஜெக்ட் நாலேஜ் நம்ம வளர்த்திக்கிறது வேஸ்ட்டாக போகிறதில்ல. இப்போ ஐஏஎஸ் எக்ஸாம்லாம் படிக்கிறாங்கன்னா வருஷக்கணக்கில் படிக்கிறான். ஒரு ப்ரிலிமினரி பாஸ் பண்ணி மெயின்ஸ் பாஸ் பண்ணி இன்டர்வியூ போனவங்கன்னா திருப்பி ப்ரிலிமினரிக்கு தயாராகிட்டு இருப்பான். ஏன் அப்படின்னா நம்ம ஒன்ஸ் கிடைக்கல அப்படின்னா திரும்ப நம்ம தயாராக இருக்கணும். நமக்கு பின்னாடி இருக்கவங்க மேலே முன்னாடி வந்துடக்கூடாது. அதுக்கு நம்மளுடைய அப்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி படிச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் டிஆர்பி தேர்வுமே. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎன்பிசி டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டைம் 2 டைம் எழுதுகிறாங்க. நமக்கு எங்கே கிடைக்க போகுது, நம்மளாம் அது வாங்க முடியாது அப்படின்ற அந்த நெகட்டிவ் தாட்ஸில் வெளியே போயிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாத பாசிட்டிவாக திங்க் பண்ணி நாம் வரக்கூடிய வேக்கண்ட்டில் இந்த இதில் நான் ஒன் ஆஃப் த பர்சன், இந்த டாப் போஸ்டிங்கில் நான் தான் அப்படின்ற மாதிரி நினச்சி படிக்கணும். எல்லாருக்கும் சேம் பிரெயின் தான். எல்லாருமே மூளை நிலை ஒன்று தான். நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் அந்த தேர்வில் வெற்றி பெறுவோம். இப்போ நாங்கள் 2001 டிஆர்பி நடத்திட்டுருக்கோம். டிஆர்பி யூஜி பிஜின்றது 2001 to
2007 வரைக்கும் இருந்தது. அப்புறம் சீனியாரிட்டி வந்தது. அப்புறம் மீண்டும் 2011 பிஜிடிஆர்பி டெட் அப்படின்றது கொண்டு வந்துட்டாங்க. அந்த டெட்டுமே இப்போ வந்து 2024 23 24 நியமன தேர்வு வந்து இப்போ 2க்குமே பேப்பர் 2க்கும் பேப்பர் 1க்கும் இப்போ கால்ஃபர் வந்தது. பேப்பர் 2 ஆல்ரெடி எக்ஸாம் முடிஞ்சு வெரிஃபிகேஷனில் முடிஞ்சு வெயிட்டிங் ஃபார் த போஸ்டிங். பேப்பர் 1க்கு இந்த மந்த் 21 தேர்வு வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி இந்த டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் பிஜி அப்படின்னா நம்ம வந்து 110 மார்க் வந்து உங்கள் சப்ஜெக்ட் வருது. 30 மார்க்கு சைக்காலஜி, 10 மார்க்கு ஜிகே. ஸோ 150 மார்க்கு நீங்கள் படிக்கணும். நிறைய பேர் வந்து சப்ஜெக்டை வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு இருப்பீங்க. அந்த சைக்காலஜி ஜிகே வந்து கடைசியில் லாஸ்ட் மினிட்டில் ஒரு 4 கிளாஸ் 5 கிளாஸ் அப்படி முடிச்சுட்டு ஜென்ரலாக போயிடுவீங்க. பார்த்தீங்கன்னா அந்த 30 + 10 அந்த 40 முக்கியமான மார்க். ஒவ்வொரு மார்க்கும் இந்த நியரஸ்ட்டு 1 மார்க் 2 மார்க்கில் போயிட்டு கிடைக்காதவங்க, வெரிஃபிகேஷன் போயிட்டு கிடைக்காதவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இப்போ சப்ஜெக்டில் டஃப்னு வந்துச்சுன்னா இப்போ இந்த சைக்காலஜி ஜிகே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இந்த டைம் வந்து நமக்கு டிஆர்பி பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டியும் வருது. ஸோ அந்த லாஸ்ட் டைமே வந்து நிறைய பேர் தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து ரொம்ப டஃப்னு நினைக்காத இந்த தேர்வு எழுதும் போது அவங்க பார்த்திங்க அப்படின்னா சப்ஜெக்ட் நல்லா பண்ணவங்க கூட சில பேர் தமிழ் எலிஜிபிலிட்டியில் பாஸ் பண்ண முடியாத உள்ளே போகல. ஆனால் அவங்க சப்ஜெக்ட் நல்லா படிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். அந்த மாதிரி படிக்கிறப்போ நீங்கள் வந்து இந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவது சுலபம். இப்போ இந்த கால்ஃபர் வருமா வராதா அந்த மாதிரி நெகட்டிவாக திங்க் பண்ணுறவங்க 90% இருக்காங்க. ஸோ வரும் வராது அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. ஷெட்யூலில் வருன்றது கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ தள்ளி போதா ஒழிஞ்சு வராது இருக்க வாய்ப்பே இல்லை. திடீர்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு தேர்வுன்னு கொடுத்தாங்கன்னா அப்போ நம்ம வந்து பதற்றத்துடன் படிக்கிறத விட நீங்கள் வந்து தெளிவாக யூனிட் வைஸ் படிங்க. யூனிட் வைஸ் படித்து நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாத இப்போ நம்ம வந்து இப்போ காலேஜ் டிஆர்பி வந்திருக்கு. பிஜி இருந்தாவே போதும், காலேஜ் டிஆர்பி எழுதலாம். அதில் வந்து நெட் ஆர் செட்டு பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது. இப்போ இந்த டைம் வந்து என்னென்னா அந்த அப்ளை பண்ண பிறகு கூட நெட் செட் இப்போ கால்ஃபர் வந்திருக்கு. அந்த எக்ஸாம் வச்சு இது பண்ணுறதுக்குள்ளே அந்த பாஸ் பண்ணியிருந்தால் அதை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ செட் எக்ஸாம் டிஎன்எஸ்சிடி ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்திருக்கு, தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. அதே மாதிரி யூஜிசி வந்து நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இதெல்லாமே நெட்டுன்றது இயர்லி 2 வைஸ் வந்துட்டுருக்கு. ஸோ நெட்டுக்கு வந்து பிஜி அளவுக்கு பிஜி சிலபஸ் நல்லா படித்தாவே நெட் எழுதலாம். நெட்டு சிலபஸ் எடுத்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க சிலபஸ் ஃபுல்லாக படிக்கிறப்ப இந்த பிஜிக்கும் யூஸாக இருக்குது, நெட்டும் யூஸாக இருக்குது. நாளைக்கு காலேஜ் லெக்சர் ஆகுனாலுமே நெட் பாஸ் பண்ணாங்கன்னா ஈஸியாக போயிடும். ஸோ நம்ம அவுட் ஆஃப் சிலபஸில் வருது அப்படின்னா அந்த நெட்டுக்கு நீங்கள் கொடுத்துருக்க சிலபஸ் எடுத்து படிச்சிங்கன்னா அது அப்படியே வந்து இந்த டிஆர்பியில் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ நாங்கள் பல வருஷமாக நடத்துகிறப்ப நாங்கள் நிறைய பார்ப்போம். யூஜி பிஜி யூஜிலேருந்தும் கொஷின் கேட்பான், பிஜிலேருந்து கேட்பான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலேருந்து வரும். அப்போது எங்கேருந்து வரும்னு பார்த்திங்கன்னா இந்த நெட் எக்ஸாம்ஸ்க்கு நாங்கள் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அதிலிருந்துலாம் வந்து கொஷின்ஸ் வந்திருக்குன்றதை நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்மாக அந்த கிளாஸ்க்கு எடுக்கிற டீச்சர்ஸுக்கு எடுக்கிறப்ப அதுக்கான இதெல்லாம் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அவுட் ஆஃப் இதில் வந்தாலுமே நம்ம பாஸ் பண்ண முடியும் அப்படின்றத நாங்கள் பல டைம் வந்து கிளாஸில் சொல்லியிருக்கோம். ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நெட்டு செட்டு எக்ஸாமுடைய சிலபஸ் எடுத்து அது நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் ஓகே, பண்ணலாலும் திரும்ப வர்றப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இன்றைக்கி டீச்சிங்ஸ் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் பிஜி முடிச்சுவீங்க அந்த டெட் எக்ஸாமே எழுதுறதில்ல, பிஜியே நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு பிஜிக்கு பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்தாலுமே நீங்கள் அந்த பிஜி கால்ஃபர் வந்த பிறகு தான் படிக்கிறீங்க. அப்படி படிக்கிறப்ப பாஸ் அப்படின்றது இன்றைக்கி நிறைய பேர் வந்து வேலை வாங்கணுன்ற வெறித்தனம் இருக்குது. இந்த கொரோனா பீரியடுக்கு பிறகு கவர்மெண்ட் வேலை வந்து எவ்வளோ முக்கியம், கவர்மெண்ட் வேலைன்னா எந்த அளவுக்கு அந்த கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்களோட லைஃப் இருக்குது, செக்யூர் லைஃப் இருக்குது அப்படின்றதெல்லாம் அந்த பீரியடில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ கால்ஃபர் வரும்னு காத்துட்டு இல்லாமல் படிக்க ஆரம்பிங்க. அதனால் கால்ஃபர் கண்டிப்பாக வரும். அதேமாதிரி 3876 வேக்கண்ட் வந்து இப்போது நம்ம இப்போ சமீபத்தில் பார்த்தோம். அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மீண்டும் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஜூன்லேருந்து ஸ்கூல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து நம்ம போஸ்டிங் போடுற வரைக்கும் அவங்க வந்து அந்த ஸ்கூலுக்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டீச்சர்ஸ் வந்து கம்பல்சரி கொடுத்தே ஆகணும் இல்லையா, அதுக்காக போட்டிருக்காங்க. பட் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி கால்ஃபர் வந்து போஸ்டிங் போடுறப்ப அவங்க ஆட்டோமேட்டிக் வெளியில் வர வேண்டியது. அவங்களுமே இந்த மாதிரி போயிட்டு படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் என்னென்னா இப்போ இது மாதிரிலாம் போட்டாங்க வராது அப்படின்ற மாதிரிலாம் நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டு இல்லாத இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு படிங்க. ஸோ இப்போ வேக்கண்ட் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக இந்த ஷெட்யூல் போடுறப்ப அவங்க வந்து அப்போ ப்ரெசென்ட்டில் ஏதோ ஒரு இருக்க வேக்கண்ட்டை போடுவாங்க. ஆனால் கால்ஃபர் வரப்போ எவ்வளோ தேவை சப்ஜெக்ட் வைஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து இவங்க லிஸ்ட் விட்டு வாங்கி சிஓ ஆஃபீஸ் லிஸ்ட் விட்டு வாங்கி எவ்வளோ பேர் ரிட்டையர்ட் ஆகிருக்காங்க, எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து தான்
அந்த கால்ஃபர் விடுறப்ப அதனுடைய இதை வந்து ஆட் பண்ணி போடுவாங்க. ஸோ அதனால் இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம யூஜி நியமன தேர்வில் கால்ஃபர் விடும்போது ஒரு கால்ஃபர் வேக்கண்ட் இருந்தது. அதுக்கு பிறகு 2 வேக்கண்ட் ஆட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் நினச்சா எவ்வளோ வேக்கண்ட் இருக்குதோ அதை வந்து எப்படி ஆட் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வேக்கண்ட் இருந்தாலும் அதில் நாம் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி நினச்சி படிக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த பிஜி சிலபஸும் யூஜி சிலபஸும், ஏன்னா யூஜிலேருந்து வருது, நீங்கள் எடுத்து பாருங்கள். பேசிக்கெலாம் யூஜி லெவலில் வரும். ஒரு 40% பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஆர்பிலையும் நாங்கள் பார்த்துருக்கோம், யூஜி லெவலேருந்து எடுத்திருக்காங்க. யூஜி, பிஜி அண்டு நெட் செட்டு இந்த சிலபஸை நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா டிஆர்பி பிஜியில் வந்து வெரி ஈஸியாக செலக்ட் ஆகலாம். அதே போல் இப்போ டெட் அப்படின்றது பிஜிக்குமே வரப்போகுது. ஏன்னா ஏற்கனவே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெட் பேப்பர் 1 to 5 வரைக்கும் வர டீச்சர்ஸ்க்கு பேப்பர் 1ம், 6 to 10 வரைக்கும் வர டீச்சர்ஸ்க்கு வந்து பேப்பர் 2ம், +1 +2 டீச்சர்ஸ்க்கு வந்து பேப்பர் 3 அப்படின்றது ஒன்று வரப்போகுது. ஸோ இந்த வரக்கூடிய தேர்வில் அது கிடையாது. ஸோ அதனால் என்னென்னா, இந்த தேர்வில் எழுதி நம்ம வெற்றி பெற்று அந்த டெட் இல்லாத உள்ளே போகிறதுக்கு ஈஸியாக வரும். ஏன்னா இப்போ நிறைய பேர் பிஜி முடிச்சுட்டு இந்த டெட்டு பேப்பர் 2 எழுதி கிடைக்கலன்னவங்க வந்து இப்போ பிஜிக்கு வரலான்ட்டு வராங்க. ஏன்னா அப்போ அவங்களுக்கு அதுலேயும் ஆப்ஷனல் இருக்குது, இதுலேயும் ஆப்ஷனல் இருக்குது. இப்போ இது டெட் பேப்பர் 3 எழுதி பாஸ் பண்ணால் ஒன்லி +1 +2 டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் வர முடியும். ஸோ அதுவுமே அடுத்து வரப்போகுது. ஸோ அதெல்லாம் வரத்துக்குள்ளே கொஞ்சம் நல்லா இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிங்க. இருக்கிற டைமை சரியாக பிளான் பண்ணால் கூட நம்மளால் முடியும். சரி, நிறைய பேர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ டெய்லி ஒரு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரம் இந்த பிஜிக்காக ஒதுக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் அப்படி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகலாம். தொடர்ந்து அப்படி படிக்க ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு அந்த கால்ஃபர் வரப்போ பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிவைஸ் பண்ணி நல்லா வந்து அடிஷ்னல் கொஷின்ஸ்லாம் நல்லா நிறைய எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்லாம் படித்து தேர்வு வந்து டிஆர்பி எழுதி வெற்றி பெறுவது சுலபம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிக் அகாடமியில் இதற்கான பயிற்சி வகுப்புகள் வீக்கெண்ட் பேட்ச் இருக்குது. அதே மாதிரி வீக்லி பேட்ச் இருக்குது. அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ் இருக்குது. ஸ்டடி மெட்டீரியல், மாடல் டெஸ்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க யூனிக் அகாடமி 16 அத்வைதா ஆசிரமம் சாலை, புதிய பேருந்து நிலையம், சேலம் 636004 என்ற விலாசத்திலும் கைபேசி எண் 7868999794 944323768 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு உங்களுக்கு இது சார்ந்த எந்த ஒரு கொஷின் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு பயிற்சி தேவைப்பட்டாலும் நீங்கள் இந்த எண்ணிலும் இந்த விலாசத்திலையும் தொடர்பு கொள்ளலாம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.